இன்றைக்கு விஜய் பரப்புரை பண்ணு. நீ வீடியோவில் பேசுறேன்னு வச்சுக்க, அவன் வந்துட்டு ஒரு வைடு ஸ்க்ரீனில் போட்டு பொதுக்கூட்டம் மாதிரியே நடத்திடுவான். 7 மணிக்கு பொதுக்கூட்டம், 7:30க்கு வந்துட்டு விஜய் பேசுவார் அப்படின்ட்டு. விஜய் உன்னை விரிவாக்கம் தொகுதி பொதுமக்களே, நான் ஏன் இங்கே வர்றேன், நேரில் வர்றேன் தெரியுமா, பேசு. என்னையா அது? அதையுமே பண்றது இல்லையா அவரு? ஐடியா கொடுக்கல, இப்போதானே கொடுத்துருக்குறோம். நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எவ்வளோ ஐடியா கொடுத்துருக்குறோம் இங்கே இருந்துட்டு. ஆனால் சம்பாதிக்கிறதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி, ஐடியா கொடுக்குறதெல்லாம் நம்மளும் இதெல்லாம் ஒன்றும் சளைக்கிறது இல்லை. ஐடியா கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம். என்ன பண்ணுறது, புத்தி இருந்தால் தானே யோசிக்கிறதுக்கு. அது வேற புத்தி இருக்கும், ஆனால் வேலை செய்யணும். அதுக்கு வேற நீங்கள் என்ன ஃபீடு பண்ணுறீங்கன்னு தெரியாது, அது வேலை செய்ய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்கள் சொல்கிற பதிலுக்கெல்லாம் வந்து அவர் நாளைக்கு பேசுவார்ல விஜய் அவர்கள்? திருநெல்வேலி பேச மாட்டார், நமக்கெல்லாம் பேச மாட்டார். அவருக்கு தெரியும் நம்ம ஒன்று போட்டு விட அவனே பார்த்து இழுத்து விடுவான், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அவரு. விஜய்க்கு நம்ம மேலே ஒரு பாசம் இருக்குது இல்லை, ஐயா ஒன்று ஏதோ இப்படி கண்டுபிடிச்சி சொல்கிறாரு ஐயா அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. நான் சொல்கிறது நடக்குதே இல்லை பாருங்க, வீடியோவில் பேசுவார் பாருங்க, வந்துடுவார். அவருக்கு என்னன்னா எல்லா கிரெடிட்டும் அவருக்கு வந்துடணும். எல்லா பெருமையும் அல்லாவுக்கேன்னு சொல்கிறாங்கல்ல பாய்ங்க, அந்த மாதிரி எல்லா கிரெடிட்டும் எனக்கே வரணும். எல்லா பழியும் ஸ்டாலினுக்கு போயிடணும், எல்லா பழியும் ஸ்டாலினுக்கு போயிடணும், எல்லா பெருமையும் விஜய்க்கு வரணும். விஜயை பார்த்து எப்படி முடக்கிறாங்க, பார்த்து அவருடைய தோல் மேலே ஸ்டாலின் காலை வச்சு அழுத்துறாரு அப்படின்ற மாதிரி போகிறாங்க.